நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை. இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி, எங்கள் குடும்ப படம்னு. கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமான. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அது சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வருது போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். பிறகு உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள், அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல், அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கதாநாயகியாக நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ளே வரான்னு முந்தாரி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து, அப்போ எங்கள் ஊரில் பரமக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் தான் வெளியீட்டு ரிலீஸ். பரமக்குடியில் 2வது தரம் தான் வரும். அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல், தம்பி பாக்கியராஜன்னு ஒருத்தண்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், பயங்கர படம், முந்தாரம் முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில். நம்மளாம் எந்த காலத்தில் நம்ம போய் பார்க்க, ஏன்னா நாங்கள் மறுபடியும் 2வது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்காந்துருக்கல. அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS சுபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.